ஸ்கூல் டேஸில் இடியே விழுந்தாலும் எந்திரிக்காத நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த லீவு நாளில் ஒரு குண்டூசி சத்தத்துக்கே ஏஞ்சிப்பாங்க. அது எப்படி திமிங்கலோன்னு நானும் ஒரு தடவைக்கு 12 தடவை யோசனை பண்ணி பார்த்து வரலாற்றையே திருப்பி பார்த்தாலும் அதுக்குண்டான பதில் மட்டும் இன்னுமே எனக்கு கிடைக்கல. ஒரு பொருளை வாங்கும்போது எழுதி கொடுக்குற கேரண்டி வாரண்டி கார்டில் எக்ஸ்பீரி ஆனால் கூட அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கிறது என்னோட பழக்கம். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குங்க மாதிரி அந்த கேரண்டி வாரண்டி கார்டு முடியறதுக்குள்ளேயே உடைக்கிறதுங்கிறது இவங்க 2 பேர்த்தோட பழக்கம். இனிமேல் இந்த பொருளை நாங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்குவோன்னு பாருன்னு சொல்கிற வார்த்தையை நம்ம இனிமேல் தண்ணியில் தான் எழுதி வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் ஒரு பிளாக் கலர் கார்ட்டை தட்டி விட்டுருங்க. அடுத்த மாதம் வீட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த ஸ்நாக்ஸுக்கான நிதியை கொஞ்சம் கம்மி பண்ணலாமேங்கிறதுக்காக மொத்தமாக வாங்கி போட்டால் நம்மளுக்கு கம்மி செலவாகும், நிறையா ஸ்நாக்ஸ் இருக்க மாதிரியும் தெரியும்னு நான் ஒரு கணக்கு போட்டு அதை ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சா போகிறப்ப வரப்பெல்லாம் நம்ம வாய் சும்மானே இருக்க மாட்டேங்குது. எடுத்து சாப்பிட்டு பட்ஜெட்டில் துண்டு உழுகிற அளவுக்கு பண்ணியாச்சு. சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே இதில் சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே குழந்தைங்களாக தான் மாறிடுறோம்.